எதுக்கு பிரச்சாரம் செய்யணும்? தாய் குளங்களேன்னு எதுக்கு நீ ஓட்டு கேட்கணும்? தேவையில்லை. ரீல்ஸ் போடு, சமூக வலைதளத்தில் பரப்பி விடு, ட்விட்டர் இருக்குது, இது போதும் நினைக்கிறாங்க. தெரு தெருவா அலைந்தவர் முதலமைச்சர், தெரு தெருவா அலைந்தவர் எடப்பாடி, தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள்லாம் ஃபோட்டோவே போட்டாங்க, இப்படி இருந்தாங்க இப்படி ஆயிட்டாங்கன்னு. அப்படி கட்சிக்காரங்க ஒரு தேர்தலில் அவன் உயிரை கொடுத்து வெயிலில் கருகி வேலை பார்க்குறாங்க. இவங்க வந்து கூலாக நின்றுட்டு 2 தொகுதி 3 தொகுதி அப்படி டாட்டா காமிச்சிட்டு போயிட்டே இருக்காங்க. மக்கள் ஓட்டு போடுறாங்க. இப்போ ஓட்டிங் பேட்டர்னே மாறிடுச்சாங்கிற கேள்வி வருதுல்ல. ஓட்டிங் பேட்டர்னு, மக்களுடைய பிஹேவியர் எல்லாமே மாறி இருக்கான்னு இந்த தேர்தல் நம்ம பார்க்கணும்ல. அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இது எல்லாத்தையும் தாவேகா உடைச்சிருக்கு. நம்ம தொடர்ந்து பேசலாம். தென் மண்டலத்தில் மொத்தமா இருக்கக்கூடிய 58 தொகுதிகளில் திமுக 26 இடங்கள்ல முன்னிலை பெற்றிருக்கிறது. தாவேக 25 இடங்கள்லையும், அதிமுக 7 இடங்களையும் முன்னிலை பெற்றிருக்கிறது. ஒரு இடங்கள் அப்படிங்கிறது தான் தாவேகாவிற்கும் திமுகவிற்கும் இந்த தென் மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் வித்தியாசமா இருக்கிறது. அதே போன்று குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, திருவண்ணாமலை மாவட்டத்தில் அமைச்சர் ஏவா வேலு முன்னிலையில் இருக்கிறார். வடக்கு மாவட்டங்களில் திமுகவிற்கு 6 அமைச்சர்கள் இருந்த நிலையில் ஏவா வேலு மட்டும்தான் முன்னிலையில் இருக்கிறார். மற்ற இடங்களினுடைய முன்னணி நிலவரங்கள் அப்படிங்கிறதையும் கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது. இப்போ இந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது முன்னணி நிலவரங்கள், வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது அடுத்தடுத்து வெளியாகி கொண்டே இருக்கிறது. கொளத்தூர் தொகுதியில் முதலமைச்சரினுடைய தொகுதி தாவேக வேட்பாளர் முன்னிலையில் இருக்கிறார். முதலமைச்சர் 49,000 வாக்குகள் பெற்றிருக்கக்கூடிய நிலையில் தாவேக வேட்பாளர் 56,966, கிட்டத்தட்ட 7,000 வாக்குகள் வித்தியாசம் அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. அதே போன்று எடப்பாடி தொகுதியில் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தான் முன்னணியில் இருக்கிறார். வாக்கு வித்தியாசம் அப்படிங்கிறது 65,000 கடந்து இருக்கிறது. அதையும் முன்னணி செய்தியாக பார்க்கிறோம். அதே போன்று விஜய் போட்டியிட்ட பெரம்பூர் தொகுதியில் வாக்கு வித்தியாசம் அப்படிங்கிறது 23,000 இருக்கிறது. தாவேக முன்னிலையில் இருக்கிறது. திலகபாமா பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு வேட்பாளராக இருந்தார். வெறும் 4,000 வாக்குகள் அப்படிங்கிறது தான் வந்து அவருக்கான வாக்குகளாக இருக்கிறது. திருச்சி கிழக்க பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா தாவேக முன்னிலையில் இருக்கிறது. விஜய் 44,000 வாக்குகள் பெற்று முன்னிலையில் இருக்கிறார். திமுக 31,000 வாக்குகள் தான். வித்தியாசம்னு பார்த்தோம்னா 13,879. முதலமைச்சர் வேட்பாளர்கள் போட்டியிடக்கூடிய அந்த தொகுதிகளோட நிலவரத்தை பார்க்கிறோம். சீமான் 3ஆம் இடத்திற்கு காரைக்குடி தொகுதியில தள்ளப்பட்டிருக்கிறார். தாவேக தான் அங்கேயும் முன்னிலையில் இருக்கிறது. வாக்கு வித்தியாசம்னு பார்த்தோம்னா 21,854. தாவேக வேட்பாளர் பிரபு 46,000 வாக்குகள் வித்தியாசம் பெற்றிருக்கிறார். அந்த முன்னிலை நிலவரத்துல கிட்டத்தட்ட 21,800 வாக்குகள் அப்படிங்கிறது வித்தியாசமாக இருக்கிறது. இந்த நேரத்தில் விடுதலை சிறுத்தைகளினுடைய திரு பாவலனை வரவேற்று உங்கள்கிட்ட நான் தொடங்குறேன். இப்போ ஜீவா ஒரு ஃபேக்டர் சொன்னார். அதாவது இதுவரைக்கும் இருக்கக்கூடிய அரசியல் வரையறை, அரசியலுக்கான அந்த சோகால்டு புரோட்டோகால் ஃபார்முலா, இது எல்லாத்தையுமே விஜயனுடைய வருகை அப்படிங்கிறது பிரேக் பண்ணியிருக்கு அப்படிங்கிற கருத்தை தான் நம்ம பார்க்கணுமா? திமுக அதிக கூட்டணி வைத்தது தான் வந்து அதனுடைய சறுக்கலுக்கு மிக முக்கியமான காரணம்ங்கிற கருத்தும் அரங்கத்தில் முன்வைக்கப்பட்டது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இந்த ஜனநாயகம் வந்து இவ்வளோ பெரிய கேலி கூத்தாகணும்னு நினச்சி கூட பார்க்கவே இல்லை. இந்த மணல் வீடு கட்டின மாதிரி இருக்குது. இந்த தேர்தல் முடிவு என்பது ஒரு மணல் வீடு கட்டின மாதிரி இருக்குது. தாவேக்கால 43 பேர் வந்து கிரைம் ரெக்கார்டில் இருக்கிறாங்க. மாற்றத்தை கொடுக்க போகிறோன்னு விஜய் சொல்லிட்டு இருக்காரு. நான் நிறைய ஊடகங்களில் நான் சொன்னேன். நான் விஜய்க்கு கேள்வி கேட்டிருக்கேன், என்ன மாற்றத்தை கொடுக்க போகிறீங்க, என்ன மாற்றத்தை கொடுக்க? இது வரைக்கும் பக்தவச்சலம் காலத்திலேருந்து, குமாரசாமி ராஜா காலத்திலேருந்து, ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் காலத்திலேருந்து முதலமைச்சராக இருந்தவங்க, அவங்கெல்லாம் செய்யாததை இவர் என்ன செய்ய போகிறான்னு நான் கேள்வி எழுப்பியிருக்கேன். இப்போ இது ஏதோ வந்து இவர் ஜீவா சொன்ன மாதிரி ஒரு விளையாட்டுத்தனமான ஒரு முடிவாக தான் அதை பார்க்க வேண்டியிருக்கு. புதுசாக வர்றாங்க, ஒரு திரைப்படத்தில் வரோம், எடுத்தடுப்ப ஸ்டேட்டாக ஹீரோ, அடுத்து நான் சிஎம். இது இன்றைக்கி தமிழ்நாட்டில் அரங்கேறி இருக்குது. ஆக்ஷன் ஹீரோக்களுக்கான ஒரு மண்ணா இது. இங்கே கொள்கை சார்ந்து, கோட்பாடு சார்ந்து, மாநில உரிமை சார்ந்து எந்த போராட்டமும் நடத்தக்கூடாது. காவேரி தண்ணீருக்காக போராடக்கூடாது, முல்லை பெரியாருக்காக போராடக்கூடாது, மும்மொழி கொள்கையை எதிர்த்து போராடக்கூடாது, தேசிய கல்விக் கொள்கையை எதிர்த்து போராடக்கூடாது, மக்களுக்கான எந்த போராட்டத்தையும் நடத்தக்கூடாது, கிறிஸ்தவர்கள் பாதிக்கப்பட்டால் அதை எதிர்த்து போராடக்கூடாது, இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஒரு அநீதி நடந்தால் அதை எதிர்த்து போராடக்கூடாது, எதற்குமே வாயை திறக்கக்கூடாது அப்படின்னா மக்கள் வந்து அங்கீகரிக்கிறாங்க. இது என்ன ஜனநாயகம் தெரியல. ஏதாவது